எனக்கு எம்பி சீட்டு தரேன், இப்போ முடிஞ்ச தேர்தலில் வந்து எம்பி சீட்டு தரேன், ஒரு பெரிய தொகை தரேன் அப்படின்னு சொல்லிலாம் பேசுனாங்க. பட் நான் ரொம்ப அதிகபட்சமாக சொல்கிறேன், ஜூன் 4க்கு அப்புறம் சவுக்கு மேட்டர் இருக்காது. லீலா பேலஸ் ஹோட்டல் இருக்குது, அது பக்கத்தில் சீப்ரோஸ் அப்பார்ட்மெண்ட் இருக்குது. அது வந்து முக்கியமான அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், கரண்ட் அமைச்சர்கள் எல்லாமே, அது வந்து பிரைம் ஏரியா, அதாவது கிரீன்வேஸரோட அமைச்சர்கள் வீடு இருக்கக்கூடிய பகுதியில் பெருசாக அப்பார்ட்மெண்ட்டுங்கிறது கிடைக்காது. அந்த இடத்துல ஒரு அப்பார்ட்மெண்ட்டோடைய விலை இன்னைக்கு சாதாரணமாக 30 கோடி ரூபா. அந்த இடத்துல வீடு வச்சிருக்காரு சவுக்கு சார். நீங்கள் ஜி ஸ்கொயராக அடிக்கிறீங்க, நாளைக்கு திரும்பி வந்து மணல் குவாரிகளை பற்றி பேசுகிறீங்க, நீங்கள் கஞ்சா விற்பனையை பற்றி பேசுகிறீங்க, கஞ்சா விற்பனையை பற்றி பேசிட்டு நீயே ரூமுக்கு அங்கிட்டு போய் கஞ்சா அடிக்கிற. இப்போது செந்தில் பாலாஜி அவருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே உள்ள அடப்பட்டு தான் கிடக்குறாரு, இன்னும் வெளிவந்த மாதிரி தெரியல. உண்மையிலேயே அவர் பண்ண குற்றத்துக்காக தான் அவரை இவ்வளோ நேரம் வச்சிருக்காங்களா, இல்லை அதில் ஏதாவது அரசியல், அதில் ஏதாவது சூழ்ச்சி ஏதாவது இல்லை? கம்ஃபர்டபுள் கிரிமி லைஃப்ல இருக்கார். 150 கோடி ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகருடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும்னு நீங்க யோசிச்சு பார்த்துங்க. அப்படி இருக்கிறவரை அரசியலுக்குள்ளார இறங்குறாரு அப்படிங்கிறப்ப அந்த வெயில் மழை மக்கள்கிட்ட நீ ஒருத்தர்கிட்ட கோவப்பட்டு கூட செல்ஃபி எடுக்கிறப்ப இந்த ஷார்ட் டெம்பரு நிறைய இன்சிடென்ட்ஸ் நானே பார்த்துருக்கேன், நான் கேள்விப்பட்டிருக்கேன், பத்திரிகைகளில் பார்த்துருக்கேன், கண் கூட நான் அட்டன் பண்ண பார்ட்டிஸ் எல்லாம் அதை அடித்து கொடுத்தெல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் நாளைக்கு எவனாவது அதை நாளைக்கு திரும்பி கேட்டான்னு சொல்லுவானா, திரும்பி அந்த பொம்பளை வந்துச்சுன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அலைவான், படத்தில் நடிச்சுன்னா நல்லா இருக்குங்குவான். நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் கிருஷ்ணா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தேர்ட் ஐ தமிழ். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் நம்மளோட இணைந்திருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாஜக நிர்வாகியான திருச்சி சூர்யா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. மதுரையோட அதிமுக முன்னாள் அமைச்சரான ஆர்பி உதயகுமார் வந்துட்டு பிஜேபி அண்ட் முக்கியமாக அண்ணாமலை அவர்களை பற்றி ரொம்ப காட்டமாக விமர்சிச்சிருக்காரு. அதில் வந்து என்னென்ன சொல்லியிருக்காருன்னா, அண்ணாமலை வந்து ஒரு அறவைக்காடு, ரொம்ப பொய்யானவர், இது நான் சொல்லணும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழகத்துக்கே இது தெரியும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போது நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வந்து ஒரு கட்சியோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினா பிஜேபியும் அதே கட்சியோட வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினுச்சு, அதாவது நாங்கள் ஆளுநர் ஆக்குறோம், அமைச்சர் ஆக்குறோம், இப்படியெல்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. இது எந்த அளவுக்கு உண்மை சார்? அது எந்த கட்சி, அது உண்மைதானா சார்? அதாவது எப்பயுமே வந்து ஒரு அதிமுக வந்து ஒரு பின்பத்தை கட்டமைக்க ட்ரை பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, எங்களுடைய மாநில தலைவர் வந்து அவங்க கட்சியோடைய மூத்த நிர்வாகிகள், தலைவர்கள், மறைந்த தலைவர்களை வந்து விமர்சனம் பண்ணுறாரு, இவர் வந்து அரசியல் பக்குவம் இல்லாமல் பேசுகிறாருங்கிற மாதிரி சித்தரிக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே இவருடைய நடவடிக்கை, இவருடைய பேச்சை ஈர்த்து தான் இவரை வந்து இப்போ ஒரு தலைவராக, ஒரு க்ரௌடு புல்லராக இருக்கிறார். இவங்கெல்லாம் அமைச்சர் பதவி இல்லாமல் இருக்கிறப்ப தான் இவங்களுடைய ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறமேலே இவங்க அமைச்சராக இருக்கிறப்பே இவங்க வளர்னதெல்லாம் ஊரே பார்த்துச்சு. யார் அறவேக்காடு, யார் தெளிவில்லாமல் பேசுகிறாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக அவர் சொல்கிற மாதிரி மக்களுக்கு தெளிவாக தெரியும். வார்த்தைகள் பிரயோஜனப்படுத்துவதில் அதிமுக அமைச்சர்கள் கடுமையான தேவையில்லாத வார்த்தைகளை பிரயோஜனப்படுத்தினதுனால தான் கூட்டணி முறிவுக்கு அது ஒரு ஆரம்ப புள்ளியாக இருந்துச்சு. இன்றைக்கி மறுபடியும் தோல்வி பயம் வந்துருச்சு. அவருடைய மாவட்ட செயலாளர் கூட்டத்திலே அதிமுகவோட எடப்பாடி அவர்கள், நீங்கள் எல்லாம் கூடயே இருந்து எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்கன்னு சொல்கிற வார்த்தை வர அளவுக்கு நாளைக்கு உங்களுடைய தேர்தல் செயல்பாடுகள் இருந்திருக்கு. அதை நாளைக்கு தோற்றுருவோம் அப்படிங்கிறத வெளியில் காட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி பேசுகிறாங்க. உண்மையே சொல்லணும் அப்படின்னா, நான் ஒரு சின்ன ஒரு கட்சியை வச்சு நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். அதாவது ஐஜேகேவாக இருக்கட்டும், அவர் ஏசி சண்முகம் அவர்களாக இருக்கட்டும், ஜிகே வாசன் அவர்களாக இருக்கட்டும், நீங்கள் மற்ற அவர் சரத்குமார் அவர்களாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எங்ககிட்ட ஆரம்பத்துலேருந்தே உங்கள் கூட தான் இருக்கோங்கிற ஸ்டாண்டில் தான் இருந்தாங்க. நாங்கள் யாருக்கிட்டையுமே நாங்கள் போய் பேசலை. நாங்கள் போய் தானாக, அதாவது பிஜேபியிலேருந்து ஒரு பேச்சுவார்த்தை குழு வந்து பேசுனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாமக தரப்பில். பாமக எங்ககிட்ட வரணும்னு விருப்பப்படுறப்ப, நாளைக்கு நாங்கள் போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறப்ப இவங்க தான் உள்ளே பூந்து, நாளைக்கு அங்கே போகாதீங்க, இங்கே வாங்க, நம்ம கூட இருந்தீங்கன்னா தான் நீங்கள் மாநில அரசியல் இங்கே அவங்க நாளைக்கு இப்போ 26 சட்டமன்ற தேர்தல் வரப்போ நீங்கள் பாஜக கூட போய் இங்கே சட்டமன்றத்தில் எந்த அளவுக்கு பெருசாக நீங்கள் ஜெயிச்சிட முடியும், எங்கள் கூட வந்தால் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டுங்கிறத இந்த நாங்கள் பேசிக்கிட்டு இருந்த கூட்டணிக்குள்ளால் உள்ளே போய் நாளைக்கு கெடுத்து விட்டதுங்கிறது அதிமுக தான். அதையும் மீறி இன்னொரு பக்கத்து சொல்லணும் அப்படின்னா, அரசியலில் திறமையாக இருக்கிறவங்கிட்ட வேலை முடிக்கிறான், அவ்வளோதானே. நாளைக்கு எங்ககிட்ட வேலை முடிஞ்சு அப்படின்னா நாங்கள் இதை கொடுக்குறோம் அதை கொடுக்குறோன்னு சொல்கிறாங்கிறத விட சார், எல்லாருமே வரவங்க ஒரு டிமாண்ட் வைப்பாங்க. இப்போ நாளைக்கு நீங்கள் வந்து நான் வரவங்க கூட எனக்கு என்ன செய்கிறீங்க அப்படிங்கிறப்ப அவங்களுடைய பேச்சுவார்த்தைங்கிறது அதுதான். அவங்க எந்த அளவுக்கு கேட்குறாங்க, நாங்கள் எந்த அளவுக்கு பேசுகிறோம், அதை செஞ்சு கொடுக்குறோமா இல்லையா, அவங்க எங்கள் கூட பயணிக்கிறாங்களாங்கிறது எங்கள் கூட பயணிக்கிறவங்க யோசிக்க வேண்டியது, கவலைப்பட வேண்டியதே தவிர அதை பற்றி ஆர்பி உதயகுமார் கவலைப்பட வேண்டியதில்லை. கேவலமான விஷயம் என்ன அப்படின்னா,
நீங்கள் சொல்கிற அளவுக்கு எந்த கட்சியும் உங்களை திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியுமே உங்ககிட்ட வரத்துக்கு ஒருத்தவங்களும் தயாராக இல்லை. நீங்கள் உங்கள் கூட நாங்கள் பயணிக்கிறப்ப எங்களை வச்சுக்கிட்டு தான் உங்களுக்கு பிரச்சனைன்னு சொன்னீங்க. ஆனால் அதற்கு அப்பாற்பட்டு எங்கள் பாஜகவை தவிர உங்களுடன் இருந்த கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் நாங்கள் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் எங்கள் பின்னாடி வராங்கன்னா அப்போ உங்களை ஒரு கிரெடிபிளான லீடராகவோ தகுதியான தலைவராகவோ எந்த கட்சியும் பார்க்கல. நீங்கள் மன்சூர் அலிகான் வரைக்கும் கீழே இறங்கி போயிட்டீங்க. மன்சூர் அலிகானே உங்களை வேணான்ட்டு போயிட்டார். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எங்கள் பக்கத்து உண்மையான ஆதரவு இருக்குது. எங்கள் பக்கத்து தான் நாளைக்கு சார் எங்கே நாளைக்கு மார்க்கெட்டு வியாபாரம் ஆகுமோ அங்கே தான் சார் இருப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப எங்ககிட்ட இருக்கிறதுக்கு உண்டான காரணம் என்னன்னா, நாங்கள் தான் தமிழ்நாட்டில் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கோம். எங்கள் கூட பயணிப்பது தான் அந்த கட்சிக்கு நல்லதுன்னு நினச்ச எல்லா கட்சிகளும் எங்கள் கூட இருந்தாங்க. உன்னை தகுதியான தலைவரை பார்க்கலங்கிறப்ப ஆர்பி உதயகுமார் எடப்பாடி பழனிசாமியை சார்ந்து தான் இந்த கேள்விகளை கேட்கணும். நீ தலைமை சீட்டில் இருக்கிறியா, நீ உருப்படியாக ஒரு வேலையும் பார்க்கலையா, கூட்டணியை சரியாக செய்யலையா, அப்புறம் என்னையா தலைவர்னு அவர் அங்கே தான் பேசணுமே தவிர அவங்க நாளைக்கு வரக்கூடிய தேர்தலில் கண்டிப்பாக அவங்களுக்கு பல இடங்களில் டெபாசிட் இழக்க போகிறாங்க, பல இடங்களில் 3வது இடத்துக்கு போக போகிறாங்க. அதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டதுனால அவங்க நாளைக்கு இது என்னமோ நாங்களாக செஞ்ச விஷயங்களுங்கிற மாதிரி நாளைக்கு அதை பின்பத்தை கட்டமைக்க ட்ரை பண்ணுறாங்க. இப்போ அவருடைய தலைமை கூட மாற்றப்படுன்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க பிஜேபி எதிர்க்கிறனால. அதை பற்றி உங்களுடைய கருத்து சார்? அது எங்களை எதிர்க்கிறதுனாலங்கிறது இல்லை. அதாவது அவங்க அதிமுகவில் நாளைக்கு உண்மையான தொண்டர்கள்ங்கிறது தான் எம்ஜிஆருடைய வாக்கும். அதுதான் யார் உண்மையான தொண்டர்கள் யார் பக்கத்து இருக்காங்களோ அவங்க தான் தலைவர். கட்சியுடைய பைலாவும் அதுதான். எல்லா கட்சியுடைய உறுப்பினர்கள் வாக்களித்து தான் அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இன்னைக்கு இவர் ஒற்றை தலைமையில் இருக்காரு, இவர் நாளைக்கு அவர் இந்த கட்சியுடைய பொதுச் செயலாளராக இருக்காருன்னா இவர் நாளைக்கு என்ன ஷோ பண்ணார், என்ன ரிசல்ட் கொடுத்தாருங்கிறது இருக்கு. அதிமுகவை இவர் முதலமைச்சராக இருந்த காலத்துல இருந்து ஊரக உள்ளாட்சி தேர்தலில் ரூலிங் கவர்மெண்ட்லேயே தோத்தாங்க. தொடர்ச்சியாக 8 தேர்தல் சந்திச்சிருக்காரு. இது 9வது தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், இடைத்தேர்தல்கள், உள்ளாட்சி தேர்தல், மாநகராட்சி தேர்தல்னு எல்லாத்துலேயுமே அதிமுக கடுமையாக தோத்துருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் யோசிப்பாங்கல்ல, இவர்கிட்ட இருந்தால் கட்சி வீணா போகுது, இது நாளைக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறப்ப உண்மையிலே இப்போ அம்மையார் ஜெயலலிதா இறந்து போனப்போ எல்லாரும் போய் சசிகலா மாட்டா எப்படி நின்னாங்க, நாளைக்கு நீங்கள் தான் நிற்கணும், நீங்கள் கட்சியை நடத்தினா தான் நாளைக்கு சரியாக இருக்கும்னு கேட்ட மாதிரி. அப்போ அந்த கட்சி உயிர்ப்போடு இருக்கணும், நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நாளைக்கு அதை வேற ஒருத்தவங்ககிட்ட வந்து நிற்பாங்க. இவரை நாளைக்கு ஒரு தலைவராக எப்படி இப்போ எல்லா எதிர்கட்சி தலைவர்கள் கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் உங்களை ஒரு தலைவராக மதிக்கலையோ, உங்கள் கட்சி கீழே இருக்கிறவங்க நாளைக்கு உங்களை தலைவராக மதிக்க மாட்டாங்க. இவர்கிட்ட தான் அந்த கட்சி அழிஞ்சிரும். எம்ஜிஆர் உருவாக்கின கட்சி, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் காப்பாற்றின கட்சியை நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி கையில் இருந்துச்சுன்னா அழிஞ்சு போயிடும். அதனால இதை நாளைக்கு காப்பாற்றணும்னு நினைக்கக்கூடிய உண்மையான தொண்டர்கள் நாளைக்கு அதை மீட்கக்கூடிய அவங்க கைக்கு வருவாங்க அப்படிங்கிற தான் எங்களுடைய கருத்தை தவிர இது ஒரு விமர்சனம், அது இது நடக்கும் அப்படிங்கிறதானே தவிர எங்களை எதிர்த்தாங்க அதை நாங்கள் செய்ய போகிறோங்கிறத நாங்கள் சொல்லலை. இப்போ உங்களுக்கும் அதிமுக கிட்ட இருந்து கால்ஸ் வருது, உங்களையும் அப்ரோச் பண்ற மாதிரி இருந்தா வந்து அப்ரோச் பண்ற மாதிரி இருக்கு, நீங்களே கூட சொல்லிருக்கீங்க. இல்ல பண்ணாங்க முன்னாடியே. அதாவது பிஜேபியில இருக்க கூட்டணியில இருக்கிறப்பே பிஜேபிக்குள்ளார இருக்கிற முக்கியமான ஆட்கள் எல்லாத்தையும் பேசும் பொருளா இருக்கவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு எம்பி சீட்டு தரேன், இப்போ முடிஞ்ச தேர்தலில் வந்து எம்பி சீட்டு தரேன், ஒரு பெரிய தொகை தரேன் அப்படின்னு சொல்லிலாம் பேசினாங்க. பட் நான் வந்து சார் ஃப்ரீக்வெண்ட்டாக கட்சி மாறுற ஐடியாவுமே எனக்கு கிடையாது. நான் அப்படி போனோம், எனக்கு ஒரு வேளை நான் வந்த இடத்துல நான் ஏமாந்துட்டேன், எனக்கு சரியாக செய்யலை, எனக்கு வருத்தம் இருக்குன்னு நினச்சா கூட நான் வந்த இடத்துக்கு போகணும்னு நினைப்பேனே தவிர நான் இன்னொரு இடத்துக்கு போகணும்னு நினைக்க மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் தலைவர் அண்ணாமலை அவர்களை நான் வந்து ஒரு அண்ணனாக வந்து நான் ஒரு பிரியத்தின் அடிப்படையில் தான் நான் ஈர்த்து நான் கட்சிக்குள்ளார வந்தேன். நான் கட்சியில் சேர்ந்த முதல் நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் எனக்கு உண்டான முக்கியத்துவத்தையும் கொடுத்துக்கிட்டாரு, என்கிட்ட அந்யூன்யமாக இருக்காருங்கிற சூழ்நிலையில் எனக்கு எந்த சூழ்நிலையும் அந்த தேவைப்படலை. அவங்க பேசினாலும் சரி எவ்வளோ இது கொடுக்குறாங்க. நான் உண்மையிலே பிஜேபியில் இருக்க முக்கியமான தலைவர்கள் நிறையா பேருமே சொன்னப்போ ஓ நல்ல ஆஃபரியா வாங்கிட்டு போயா அப்படின்னாங்க. நான் அந்த மாதிரி தான் பேசினாங்க. பட் நான் தலைவர் ஒரு ஒன்றும் யார் யார் என்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறாங்கிற வரைக்கும் தலைவர்கிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன். எனக்கு அந்த மாதிரியான எந்த ஒரு குறை இப்போதைக்கு இல்லை, எப்பயுமே இல்லை. எனக்கு குறைங்கிறதே இங்கே இல்லை எனக்கு. அதனால அதை நான் அந்த விஷயத்தில் அவங்க நாளைக்கு ஆஃபர் பண்ணாங்க. அதாவது என்னன்னா அவங்க முக்குலத்தோர் சமூகத்தை டார்கெட் பண்ணி அந்த சமூகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் தாம் பக்கத்து இழுக்கிறதுக்காக ஒரு முயற்சியில் ஈடுபட்டாங்க. அதனால ஐடென்டிக்கலாக பேசுகிற பொருளாக இருக்கிறவங்க, அந்த சமூகத்தோட அடையாளமாக இருக்கிறவங்கிற மாதிரி தான் அவங்க டார்கெட் பண்ணாங்க. எனக்கு அந்த மாதிரி எனக்கு உண்மையிலேயே வந்து எடப்பாடி பழனிசாமி இந்த சொல்கிற மாதிரி எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் உன்னை தலைவனாக ஏற்றுக்க தோண மாட்டேங்குதுங்கிற மாதிரி எனக்கு அவர்கிட்ட போய் நிற்கிறவங்க கிட்ட நம்ம முதல்ல அவங்கள லீடராக நம்ம மனப்பூர்வமாக ஏற்றுக்கிற மாதிரியான ஒரு தலைவர்கிட்ட போய் நிற்கணும். அந்த மாதிரியான ஒரு தலைவர் அவர் கிடையாதுங்கிறதுல நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். வெறும் பணத்திற்காகவும் பதவிக்காகவும் போனோம்னா சார் எனக்கு ஒன்றும் தேவையே கிடையாது. எங்கள் அப்பா தொடர்ச்சியாக 30 வருஷமாக எம்பியாக இருக்கிறாரு. எனக்கு ஒன்றும் இல்லாத பணமும் இல்லை. நான் அரசியலுக்கு வந்தது பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்துலையும் கிடையாது. அதிகார பதவிகள் வேணும்னு நினச்சிருந்தா நான் திமுக ஆளுங்கட்சியாக வந்து 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் பிஜேபிக்கு வந்தேன். நான் ஆளுங்கட்சியாக இருக்கிற இடத்துல எல்லாம் இருந்திருக்கணும், எனக்கு அதிகார பதவி வேணும்னா. அதனால நமக்கு அது கிடையாது. அதனால எனக்கு நான் ரொம்ப ஆரம்பத்தில் இருந்தே அவங்க அதாவது என்னென்னா ஒரு தடவை பேசுவாங்க சார் 5 கோடி அப்படிங்குவாங்க அப்படின்னா நாளைக்கு நான் இல்லைங்க நம்ம சொல்கிறவங்ககிட்ட வேணான்னு சொல்ல முடியாது. ஒரு இல்லைங்க அந்த மாதிரி ஐடியாலாம் இல்லைங்க பார்க்கலாம் அப்படிங்கன்னா சரி ரைட்டு நீங்கள் யோசிச்சுட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அடுத்த தடவை பேசுகிறப்ப 10 கோடி, அடுத்தது வருவாங்க திரும்பி 20. இது மாதிரி வந்து அவங்க கிட்டத்தட்ட எனக்கு கடைசிக்கு 50 கொண்டாந்து நிப்பாட்டிட்டாங்க எனக்கு.
50 கோடி தரேன், எம்பி சீட்டு தரேன், தேர்தல் செலவை பார்த்துக்கிறாங்கிற அளவுக்கு கடைசியாக வந்து நின்றுட்டாங்கிறப்ப இது மாதிரி நம்ம தள்ளி தள்ளி போட வந்துட்டு இருந்துச்சு. இதுக்கு எப்படி முற்றுப்புள்ளி வைக்கிறேன்னு தெரியாமல் இருந்த சூழ்நிலையில் பப்ளிக்காக மீடியாவில் சிடி நிர்மல்குமார் இப்போ பிஜேபியிலேருந்து போனார். அப்போ நான் உடைச்சேன். என்னையும் கூப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க, என் டீம் அமைச்சர்கள்லாம் பேசுனாங்க, இவ்வளோ தரேன்னு சொன்னாங்கன்னு. அதுக்கப்புறம் நான் எக்ஸ்போஸ் பண்ணதுக்கப்புறம் என்கிட்ட பேச என்ன காரணமாக இருக்கும்? இல்லை, அதுதான் அவரும் சிடி நிர்மல்குமாரும் முக்குலத்தோர் சமூகம், நானும் முக்குலத்தோர் சமூகம். அது மாதிரி நீங்கள் முக்குலத்தோர் சமூகத்தை தூக்கணும்னு நினச்சா வேற கட்சியிலேருந்து தூக்குங்க, திமுகலேருந்து தூக்குங்க. கூட்டணி கட்சியிலேருந்தே சேர்ந்து தூக்குறது, அதையும் அங்கேருந்து சேர்ந்தவங்கள உள்ள கட்சிக்குள்ளார வந்ததுக்கப்புறம் காசு கொடுத்து கூப்பிட்றாங்க. அவங்க என்ன சொன்னாலும் நம்ம செஞ்சாகணும். இப்போ உடனே நாளைக்கு தலைவர் திட்டுங்க, நீங்கள் அண்ணாமலை ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்கன்றனால உங்களுக்கு இல்லை அது ஒன்று. இன்னொன்று, அவங்கள கூப்பிட்டு வந்து பிஜேபிக்குள்ளார அலையன்ஸ்லேயே இருந்துக்கிட்டு அந்த கட்சியிலேருந்து ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு வந்து அந்த கட்சி தலைவர் திட்ட சொல்கிறது என்ன பழக்கம்? அது இவங்கெல்லாம் நாளைக்கு கூட்டணி அறத்தை பற்றி பேசலாமா? இவங்க முதல்ல அது மாதிரி நடத்துக்கலாம். பட் அந்த மாதிரியான விமர்சனங்களுக்காக தேவைக்காக தான் நம்மளே கூப்பிட்டாங்க. இப்போ நிர்மல்குமார் போனார், 1 நாள் 2 நாள் பேசும்போது இருந்துச்சு. இன்னைக்கு எங்கே இருக்காருன்னு தெரியுமா? நம்ம போய் என்ன நாளைக்கு இந்த மீடியாக்கள் ஃபோக்கஸ்னால நம்ம பேசுகிறப்போ ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆகுங்கிறதுக்கு தான் நமக்கு வேலை. நம்ம வந்து அவன் கூலி போட மாதிரி நாளைக்கு நீங்கள் அங்கேருந்து வரா, நீ அவரை அசிங்கப்படுத்துறேன்னா அதை நம்ம பழகிட்டு நம்ம அந்த மாதிரி பணத்துக்காக செய்யணும்னா அப்புறம் நம்மளோட கிரெடிபிலிட்டிங்கிறது இருக்காதுங்கிறதுனால நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன், அவங்கள என்டர்டெயின் பண்ணக்கூடாதுன்னு. அந்த வகையில் இப்போ வந்துட்டு இப்போ தேர்தலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை பற்றி நீங்களுமே நிறைய பேட்டிகள்லையும் அதை பற்றி சொல்லியிருக்கீங்க. நிறைய பேருக்கு அதை பற்றின ஒரு ஐடியா இப்போதைக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சவுக்கு சங்கர் அவரை பற்றி. இருந்தாலும் இன்னமும் அவரோட விவகாரம் வந்து தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு வருஷத்துக்கு அவரோட விவகாரம் போயிட்டு தான் இருக்கு. போவாதுங்க, ஒரு 10 நாள் போகும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் எல்லாம் மறந்துடுவாங்க. இன்னும் அதாவது என்ன தெரியுமா, இந்த சப்ஜெக்ட் ஓடிக்கிட்டு இருக்க சமயத்தில் இப்போ வேறு எதுவும் இல்லை. நான் ரொம்ப அதிகபட்சமாக சொல்கிறேன், ஜூன் 4க்கு அப்புறம் சவுக்கு மேட்டர் இருக்காது. நீங்கள் தேர்தல் வந்துருவாருங்களா? அது ஜென்மத்துக்கு நடக்காது, 2 வருஷமாச்சு ஆகும். நீங்கள் வந்து ஜூன் 4 தேர்தலோடைய விஷயங்கள் வந்துருச்சு, நாளைக்கு அந்த எலெக்ஷன் ஹீட் ரிசல்ட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சவுக்குங்கிற ஒரு சப்ஜெக்டே மறந்துடுவாங்க மக்கள். அதுக்கப்புறமேலு நாளைக்கு இது பேசும் பொருளாலாம் இருக்காது. நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்குலாம் இருக்காது. அவ்வளோதான், இந்த ஒரு வாரத்தோட முடிஞ்சிருச்சு. பட் அவரோட இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ரிவெஞ்ச் கேம் தானே அவர் உள்ள தள்ளினதுன்றது. ரிவெஞ்சுன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? இது ரிவெஞ்சு மாதிரியே கிடையாது. இது வந்து அவருக்கு அந்த இது வந்து பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவானுங்கிற மாதிரி இவர் பண்ண எல்லா வேலைக்கும் இன்னைக்கு அகப்பட்டிருக்கார், அவ்வளோதானே தவிர மற்றபடி ரிவெஞ்சில் இது சீரியஸாக அவர் செஞ்ச செயல்களுக்கும் அவர் நடந்துக்கிட்டதுக்கும் இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கைங்கிறது அவருக்கு தேவையானது, அவருக்கு ஏற்ற தண்டனை தான் சொல்றீங்க. இன்னொரு விஷயமும் சவுக்கு சங்கர் பத்தி இப்போ ரீசெண்டா வந்தது என்னன்னா, அவர் வந்து பினாமி பேர்ல வந்து பல கோடி சொத்துக்களை வந்து சேகரிச்சு வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு மட்டும் ஒரு கள்ளக்காதலி இருக்காங்கன்னு சொல்லிட்டு போட்டோ எல்லாம் போட்டு பயங்கரமா. கள்ளக்காதலி எல்லாம் அவங்க நல்ல காதலி, அதாவது அவர் புருஷன் மாலத்தின்றவங்க, அது அவங்க வைஃபே கூட சொல்லியிருக்காங்க, அவங்களும் சொல்லியிருக்காங்க. போட்டோ புகைப்படங்கள் எனக்கு உண்மைதானாங்க சார்? ஆமா சார், நீங்க அவங்க 2 பேரும் இருக்கிற இமேஜஸே பாருங்களேன். நீங்க அதாவது ஆக்சுவலா அவங்க என்னையுமே இது வரைக்கும் ஒரு 6 இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. அதே சேனலில் சவுக்கு சங்கரும் பேட்டி கொடுப்பாரு. அந்த எனக்கு எப்போ அவங்க அறிமுகமானாங்களோ அதே டைம்ல இருந்து தான் சவுக்கு சங்கருக்கும் அறிமுகம். அதுக்கு முன்னாடி மாலதி எல்லாம் தெரியாது. நீ ஒரு இடத்துல ஒரு கெஸ்ட்டாக போகிற, பேட்டி கொடுக்க போகிற இடத்துல அங்கே காம்பேரை நீ வந்து கரெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபேமிலி டிஸ்பியூட்டை பெருசாக்கி அவங்க வீட்டுக்காரரை விட்டு, அதுவும் பத்திரிகையாளர், அவங்கள கம்ப்ளீட்டாக டேக் ஓவர் பண்ணி அவங்க பேரில் நாளைக்கு சொத்து வாங்கி கொடுத்து அவங்க கூட கொடுத்துற நடத்துறீங்கன்னா இது என்னன்னா, அது சில பேர் சொல்கிற மாதிரி தடா ரஹீம்லாம் வெளில வந்துட்டு சவுக்கு சங்கர் நாளைக்கு வெளில வந்தாலும் ஆமாம் நான் கஞ்சா அடிப்பேன், ஆமாம் நான் மாலதி வச்சுருக்கேன், உனக்கு என்னன்னு கேட்டால் நம்ம என்ன பேச முடியும், நீங்கள் என்ன பேசுவீங்க, அதுதான் சவுக்கு சங்கர்னு பெரிய தியாகி மாரி பேசுகிறாங்க. நான் கேட்குறேன், நீ முதல்ல மற்றவர்களை விமர்சனம் செய்கிறல்ல, இவன் இப்படிப்பட்டவன் அவன் அப்படிப்பட்டவன், அவன் இதை செய்கிறான் அதை செய்கிறான், இப்போ நீ ஏடிஜிபி அருணையே விமர்சனம் செய்கிறப்ப சப்பார்டினேட்ஸை மிஸ்யூஸ் பண்ணுறாருன்னு பேசுகிறப்ப, இப்போ அவர் பல்லு இருக்குது பக்கோடா சாப்பிட்றாரு, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அவங்களும் கேட்கலாம்ல. நீங்கள் நாளைக்கு பொதுத்தளத்தில் வந்து நீ ஒரு அதிகாரியாக இருக்கிற, அரசியல்வாதியாக இருக்கிற, நீ நாளைக்கு யோகிதமாக நடந்துக்கணும், நீ எப்படி இப்படி நடந்துக்கலாம், நீ மற்றவங்களை கேள்வி கேட்குறவன், நீ நாளைக்கு எந்த வகையிலையுமே கேவலமாக நடந்துக்கிறப்ப சார் மற்றதை விடுங்க சார், அவருடைய அதாவது இந்த மாலதிக்கு முன்னாடி 2 பேர் இருக்காங்க. மாலதிக்கு முன்னாடி 2 பேர் இருக்காங்க. மாலதிக்கு முன்னாடி அவங்களும் நாளைக்கு கல்யாணம் ஆனவங்க, டைவர்ஸ் ஆனவங்க, அவங்க 2 பேரோட வீட்டுக்காரவங்களும் பத்திரிகையாளர்கள். இது இல்லாம அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃப், லீகல் ஒய்ஃப், அவங்களுக்கு சவுக்குக்கு, ஆமா சவுக்கோட லீகல் ஒய்ஃப், அவங்களுக்கு புள்ள இருக்குது, சவுக்குக்கு பிறந்த புள்ளங்கிறது இருக்குது. அவங்க வந்து பொருளாதார ரீதியாக சங்கடப்படுறாங்க, நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருக்காங்க. அந்த புள்ளியோட மெயின்டெனன்ஸுக்கு மாசம் காசு கொடுக்க சொல்லுங்க, நல்லா காசு கொடுக்க, நல்லா சம்பாதிக்கிறாரு, செய்ய சொல்லுங்கன்னு அவங்க வழக்கு தொடர்றாங்க. அவங்க கேட்டது மாசம் 2000 ரூபா. என்கிட்ட பணம் இல்லை, என்னால் கொடுக்க முடியாதுன்னு இருந்தாலும் பதில் மனு போடுறாங்க கோர்ட்டில். அவருடைய பிள்ளைக்கு செய்யற, அவருடைய சொந்த பிள்ளைக்கே செய்யலாங்கிறாரு. ஆனா இன்னைக்கு எவன் முட்டாட்டியா கூட்டிட்டு வந்து நீ கோடிக்கணக்கில் சொத்து வாங்கி வைக்கிறப்ப, நீங்க வந்து லீலா பேலஸ் ஹோட்டல் இருக்கு, அது பக்கத்துல சீப்ரோஸ் அப்பார்ட்மெண்ட் இருக்கு, அது வந்து முக்கியமான அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், கரண்ட் அமைச்சர்கள் எல்லாமே, அது வந்து பிரைம் ஏரியா, அதாவது கிரீன்வேஸரோட அமைச்சர்கள் வீடு இருக்கக்கூடிய பகுதியில பெருசா அப்பார்ட்மெண்ட்டுங்கிறது கிடைக்காது. அந்த இடத்துல ஒரு அப்பார்ட்மெண்ட்டோடைய விலை இன்னைக்கு சாதாரணமா 30 கோடி ரூபா. அந்த இடத்துல வீடு வச்சிருக்காரு சவுக்கு சங்கர்.
இது மாதிரி நீங்கள் சொல்கிறது எல்லாம் கம்மியாக சொல்கிறாங்க. எனக்கெல்லாம் சென்னைக்குள்ளார மட்டுமே அவருடைய சொத்து மதிப்புங்கிறது 300 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்குது. இந்த மாதிரி மற்றவர்களை மிரட்டி பணம் பறித்து அதில் வாங்கின சொத்து அதெல்லாம் கணக்கில் வராதுதா? கணக்கு வராது. அந்த மாதிரி இந்த மாதிரி பினாமிங்களை வச்சு வாங்கிறது, அந்த மாதிரி செய்கிறதுங்கிறப்ப எல்லாத்தையும் மிரட்டி பிளாக்ல தானே வாங்குறாங்க. அதை நாளைக்கு கன்வெர்ட் பண்ணி வேறு யார் பேர்லையோ ஏதோ செய்கிறதுங்கிறது அந்த மாதிரி தான் செய்கிறாருங்கிறப்ப இது வந்து உண்மையிலேயே அதிகாரத்துவத்தை கேள்வி கேட்டு அவர்களை மிரட்டி அவங்கள தன்னிடம் பணிய வச்சு அவங்களுக்கு கிட்ட தேவையான காரியத்தை சாதிச்சுக்கிறதுங்கிறது. இது வந்து நான் தான் சொல்கிறதில்ல, பத்திரிகை துறை சம்மந்தப்பட்டவர், அவர் பத்திரிகையாளர்னு நீங்கள் எப்படி நீங்கள் ஃப்ரேம் பண்ணுறீங்கன்னே தெரில. அதாவது ஒரு கேமரா வச்சுக்கிட்டு அந்த கேமரா முன்னாடி இப்போ நானும் பத்திரிகையாளர்னு சொன்னால் ஏற்றுக்குவீங்களா? அப்படி தானே இருக்குது. நாளைக்கு நீ ஒரு இடத்துல வேலை செஞ்சால் நாளைக்கு நீ சஸ்பெண்ட் ஆகி வெளியில் வர ஒரு சில விஷயங்கள் உங்கள்கிட்ட வருது, நீ அதை ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிற, அவ்வளோதான். அப்படி இருக்கிறப்ப இது வந்து நீ என்ன உன்னை வந்து அரசியல் விமர்சகர்கள்னு சொல்லலாம், இல்லை நாளைக்கு உனக்கு புலனாய்வு புலின்னு கூட நீ பேர் வச்சுக்க, இல்லை நாளைக்கு ஏதோ பிரைவேட் டிடெக்டிவ்னு கூட சொல்லு. அது வேற பத்திரிகையாளர்னு பண்ணிக்கிறாருன்னு எனக்கு தெரியவே கிடையாது. அது முதல்ல அதனாலதான் இப்ப நீங்க எல்லாம் கேள்வி கேட்குறீங்க. என்னங்க அவரு ஃபெலிக்ஸ் பேசுறப்பயுமே இதுதான் உங்களுக்கும் அடுத்த நிலைமை அப்படின்னா, அவன் ஒழுங்கா இருந்தா அவன் ஒழுங்கா இருக்க போறான், ஒன்னே மாதிரி திரும்பி பண்ணா எவனா இருந்தாலும் நாளைக்கு மாட்டதான் போறான் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு இந்த பாடம்ங்கிறது இந்த அவசியமான சூழ்நிலையில இது கட்டாயம் இருக்கணும். ஏன்னா இவங்களாம் நாளைக்கு ஒரு லெவலுக்கு மேல வளர விட்டீங்கன்னா நாளைக்கு இவங்க தான் வச்ச சட்டம் நான் தான் எல்லாமேங்கிற அளவுக்கு இவங்களுடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் மாறிடும். அந்த மாதிரியான விஷயத்துல இந்த மாதிரி ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுங்கிறது தேவை. பட் ஆனாலும் அவங்க சில விஷயங்களை வெளிவராத விஷயங்கள்லாம் கூட கொண்டு வந்திருக்காங்களே. வரும் சார், அது இப்ப நாளைக்கு என்கிட்ட கூட தான் வரும், உங்ககிட்ட கூட தான் வரும். நீங்க நேர்மையா எடுத்துட்டு போறீங்க, நீங்க செய்யறீங்க அப்படின்னா எல்லாத்துக்கிட்டையும் வராதுதான். அவங்க அதை பிரேக் பண்ணாங்க. ஆனா அந்த பிரேக் பண்ணது எதுக்காக பண்ணாங்க? தான் ஆதாயம் அடைகிறதுக்காக பண்ணாங்க. இப்ப நீங்க G ஸ்கொயரா அடிக்கிறீங்க, நாளைக்கு திரும்பி வந்து மணல் குவாரிகளை பத்தி பேசுறீங்க, நீங்க கஞ்சா விற்பனை பத்தி பேசுறீங்க, கஞ்சா விற்பனையை பத்தி பேசிட்டு நீயே ரூமுக்கு அங்கிட்டு போய் கஞ்சா அடிக்கிற. நீங்க G ஸ்கொயரை பத்தி பேசுறப்ப சபரிசனும் உதயநிதியும் இப்போ சம்பாதிக்கிற கருப்பு பணம் எல்லாத்தையும் வெள்ளையாக்குவதற்கு இந்த நிறுவனத்தை வச்சிருக்காங்க. நான் அவனை அடிச்சு அவனை வர வச்சு அவன்கிட்ட இருந்து பணம் வாங்கினதுக்கு அப்புறம் G ஸ்கொயரை பத்தி பேச மாட்டேங்கிற. இப்போ அதே மாதிரி மணல் குவாரியை பற்றி பேசிக்கிட்டு அவனை அடிச்சு வர வச்சு திரும்பி அவன்கிட்ட பணம் வாங்கிட்டு அதை பற்றி பேச மாட்டேங்கிற. அப்படிங்கிற மாதிரி இவர்கள் கால் வைக்காத இடம் இல்லை, வம்புழுக்காத இடம் இல்லை. இவங்க எவ்வளோ பெரிய தொழில் செய்கிறவனை பற்றியும் எங்கே எவனை பற்றியாச்சும் எதாவது நடந்துச்சுன்னா நான் இதை ரிவீல் பண்ணிடுவேன், பணம் தெரியா. அவுட் ஆஃப் எக்ஸ்போஷருக்கு முன்னாடியே வெளியில் கொண்டுட்டு வரதுக்கு முன்னாடியே பணம் கொடுத்து செட்டில் ஆன பஞ்சாயத்துகள் எவ்வளோ இருக்குங்கிறப்ப இதை எப்படி நீங்கள் அது வந்து ஒரு பாசிட்டிவாக அவர் நிறையா எடுத்துகிட்டு வந்திருக்காருல. எப்போ எடுத்துகிட்டு வந்திருக்காருன்னா அவருக்கு பணம் வராதப்போ எடுத்துகிட்டு வராரு, பணம் வந்துருச்சு அப்படின்னா நிறுத்திக்கிறாரு, இல்லை பணம் வர வைக்கணும்னா எடுத்துகிட்டு வராருங்கிறப்ப இதை எப்படி நீங்கள் அறமாக பார்க்க முடியும் சொல்லுங்கள்? புரியுது. இப்போ நம்ம இவரை பத்தி பேசும்போது உதயநிதி அவர் பேச்சு வந்தனால இப்போ உதயநிதி வந்து துணை முதலமைச்சரா அந்த மாதிரி டாக்ஸ் எல்லாம் போயிருக்கு இல்லையா? டாக்ஸ் எல்லாம் ஆவறாரு. அது என்ன ஆக வச்சிருவாங்க, அரசியலுக்கு வர மாட்டேனாரு, வந்துட்டாரு, இவ்வளவு தூரம் இல்ல அவரு நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களுடைய ரிசல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அதுல வரக்கூடிய வெற்றி அது இவருனாலதான் வந்துச்சுன்னு சொல்லி இவரு கையில இனிமேட்டு கட்சி இருந்தாதான் செய்ய முடியும், இதுக்கு ஏதோ பரிசு கொடுக்குறேன்னு சொல்லி அவரை நாளைக்கு ஆக்கிடுவாங்க. இப்ப ஜூன் ஜூலைல ஆக்கிட்டாங்க அப்படின்னா எப்படி சார் இருக்கும் அவருடைய இது கீழே? இன்னும் மோசமா இருக்கும் நிர்வாகம், தமிழ்நாடு இன்னும் நாசமா போகும். நாளைக்கு திமுக இருக்கவங்க எல்லாம் இன்னும் அதிருப்தி ஆவாங்க. 2026 ஆட்சி மாற்றத்துக்கு அது கண்டிப்பாக ஒரு வழியை முக்கியம். அவ்வளவுதான். இன்னொன்னு ரிசல்ட்ஸ் வரப்போகுது இல்லையா? இந்த வாட்டி வந்துட்டு அதாவது தமிழகத்துல பிஜேபி பத்தி சொல்ல போறேன். இந்த வாட்டி வந்துட்டு அவங்க பிடிச்சிட்டாதான், இல்லைன்னா வந்து இருக்காது. அண்ணாமலை கூட பதவியில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. இந்த வாட்டி அவங்க பிடிச்ச கப்பு முக்கியம் பிகில்ன்ற மாதிரி இந்த வாட்டி அவங்க பிடிச்சாதான், இல்லைன்னா அவங்கள பார்க்க முடியாது, வேனிஷ் ஆயிடுவாங்க இல்ல தமிழ்நாட்டிலேயே. இல்லை இந்த முறை கண்டிப்பாக வரோம். நாங்கள் இந்த முறை வராமலாம் இருக்காது. நான் தான் சொல்கிறேன், இந்த முறை குறைஞ்சது 5 MP ஜெயிக்கிறோம். டபுள் ரேஷியோவில் நாளைக்கு ஓட் பேங்க் கிரியேட் பண்ணுறோம். 26 கண்டிப்பாக நாளைக்கு திமுக ஆட்சியில் இருக்காது. பிஜேபியோட அமைச்சர்கள் சட்டசபையில் இந்த முறை உட்காரோம், முதலமைச்சர் ஆயிருப்போம். இது சவுக்கு சங்கர் அவரை வந்து கொலை மிரட்டல், அவர் கொன்றுவோம், அவர் ஒரேடியாக முடிச்சிருவோன்ற மாதிரிலாம் கூட இருக்கு இல்லையா? மோரோவர் பார்த்தீங்கன்னா காவலாளிகள் எல்லாம் கூட வச்சிருக்காங்க. ஆக்சுவலி இந்த கையெல்லாம் அடிபட்டது நம்ம பார்க்க முடிஞ்சது. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? இல்லை கையை வந்து அவருக்கு யாரும் போலீஸ்லாம் உடைக்கலைங்க. அதாவது பொதுவாக அந்த மாதிரி ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கிறப்ப வந்து போலீஸ் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. இன்னொன்று ஜெயிலுக்குள்ளார அதை செய்ய மாட்டாங்க. இப்போ போலீஸ் உடைப்பாங்க கையை, அது வந்து ஸ்டேஷனில் தான் உடைப்பாங்களே தவிர, அதாவது பிடிச்ச உடனே இப்போ இங்கே எல்லாம் சென்னையில் கூட பார்த்துருப்பீங்க, கஞ்சா அடிச்சுட்டு போய் போலீஸ் அடிச்சிருப்பான், அப்புறம் திடீர்னு பாவமாக கையை தொங்க போட்டு நான் போலீஸை பேசுனேன் தப்பு தாங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி வந்து ஸ்டேஷனில் உடைச்சிட்டு GH கூட்டிகிட்டு போய் அவனை நாளைக்கு கீழே விழுந்துட்டேன்னு சொல்லி ரிட்டன் மெமோ போட்டுட்டு அவனை கொண்டு போய் ஜெயிலில் அடிச்சிருவாங்க. ஸோ ஜெயிலுக்குள்ளார எது நடந்தாலும் அங்கே இருக்கிறவங்க மொத்த சட்டையும் கழட்டுரும். அதனால வந்து அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க. அவர் தன்னை பேசும் பொருளாக்கிக்கிறதுக்காக
அது ஒண்ணுமில்லாத விஷயத்த நம்மளே நாளைக்கு உடச்சிக்கிட்டு கூட நாளைக்கு கட்டுப்பட்டு சொல்லலாம். இல்லை ஏற்கனவே அந்த கார் விபத்து டெம்போல இடிச்சுக்கப்ப அவருக்கு அந்த கை அடிப்பட்டதா ஏற்கனவே அன்னைக்கு இந்த ஜிஹெச் மெமோல இருக்குது. ஸோ அதனால அவருக்கு வலி அதிகரிச்சிருச்சுன்னு சொன்னதுனால கட்டு போட்டு விட்டுருக்கலாம். பட் ஆனால் எனக்கு என்னன்னா அவர் ஒருவேளை காவல்துறை அதிகாரிகள் உடைச்சிருந்தால் முதல் நாள் நீதிமன்றத்துக்கு இறங்கினார்ல, அப்போ அங்கே ஊடகங்கள்லாம் இருந்துச்சுல, அப்பயே நீங்கள் சொல்லியிருக்கலாமே என்ன உடைச்சிட்டாங்க. அன்னைக்கு கையை அமைதியாக வாய மூடிட்டு அமைதியாக போகிற ஒரு ஆளா அவர் சொல்லுங்க. நீங்கள் தான் பெரிய அப்படி சீறிக்கிட்டு வருவாருங்கிறீங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் டேவே நாளைக்கு ஆமா என்ன இவர் தான் உடைச்சாருன்னு சொல்ல வேண்டியது. முதல் நாள் அமைதியாக வந்துட்டு போயிட்டு 2வது நாள் ஏன் பத்திரிகையாளர்கள் முன்னாடி கத்துறீங்க? அது பேசும் பொருளாயிருச்சு, அது இமேஜ் இப்படி கிரியேட் ஆயிருச்சு, நீங்கள் வந்துட்டு போனோன்னே என்னமோ அவருக்கு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உடனே இவர் சும்மா கட்டுப்பட்டு வந்துட்டு போறாரு. உடனே எடப்பாடி பழனிசாமி மதியம் வந்து இந்த மாதிரி அவர் தாக்கப்பட்டிருக்கிறார் அந்த காவலர்களால், இதை வந்து விசாரணை குழு வைக்கணும் அப்படிங்கிறாரு. இது பேசும் பொருள் ஆனோன்னா அடுத்த நாள் இவர் ஸ்கிரீனிங் கிரியேட் பண்ணுறது, அதாவது தன்னை பேசும் பொருளாக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாருங்கிறத நான் சொல்லுவேன். அவரை வந்து கொலை பண்ணணும் அப்படிங்கிறது டிஎம்கேவோட எண்ணமும் கிடையாது. அவர் செந்தில்குமார் சூப்பரண்டை வந்து ரொம்ப நெகட்டிவாக ஃப்ரேம் பண்ணுறாரு. பட் அவர் மாதிரி ஒரு நேர்மையான அதிகாரி இருக்கிறது தான் சவுக்கு சங்கருடைய உயிருக்கு உண்மையிலேயே பாதுகாப்பான விஷயம். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி யாருக்கும் உண்மையாக இருந்ததில்லை. எடப்பாடி பழனிசாமியோடைய பல ரகசியங்கள் சவுக்கு சங்கர் அவருக்கு ஆதரவு தெரிவிச்சார் இல்லையா? இல்லை, கம்ப்ளீட்டா அவரு தான் பிஹைண்ட் த ஸ்கிரீன். எடப்பாடி பழனிசாமி தான் சவுக்கு சங்கருக்கு எல்லாமே, பணம் கொடுப்பது, மற்றபடி அவருக்கு உதவிகரமாக இருந்தது, சேனல் ஆரம்பித்தது, மற்றபடி இப்போ பணங்கள் கார் வாங்கி கொடுத்தது, BMW கார் கூட இப்போ ஒன்று புதுசாக வாங்கினாருனாங்களா, அதெல்லாம் ஏடிஎம்கேலேருந்து தான் வாங்கி கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய சொத்து மதிப்பு இல்லை நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கி கொடுத்ததுங்கிற மாதிரி எல்லாமே பின்புலத்தில் இருந்திருக்காங்க. சவுக்கு சங்கருடைய பயணம் எப்போலேருந்து இருக்குன்னா, கொடநாடு கொலை வழக்குல இருந்தே எடப்பாடி பழனிசாமிக்கு சவுக்கு சங்கர் சாதகமாக, அதனால அதில் இருக்கிறதுனால நிறைய ரகசியங்கள் சவுக்கு சங்கருக்கு தெரிஞ்சதுனால எடப்பாடி பழனிசாமி என்னைக்குமே கிரிமினலாக யோசிக்கக்கூடிய ஆள், அமைதிப்பட சத்யராஜ் மாதிரி. அப்படி இருக்கிறப்ப அவர் சிறைச்சாலையில் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டா இவருடைய ரகசியங்கள்லாம் நாளைக்கு காப்பாற்றப்படும், ஆளுங்கட்சி மேலே பழிய போட்டுடலாம், இவங்க குடும்பத்தை பற்றி விமர்சனம் பண்ணாங்கன்னு இவங்க ஜெயிலுக்குள்ளார கூட்டு போய் கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஃப்ரேம் பண்ணிடலான்னு ட்ரை பண்ணுறாரு. அந்த மாதிரியான இடத்துல ஒரு நேர்மையான அதிகாரி இருக்கிறப்ப சவுக்கு சங்கருடைய உயிருக்கு கண்டிப்பாக அவர் தான் பாதுகாப்பு. நீங்கள் அவரை மாற்றுங்க இல்லை என்னைய ஜெயில் மாற்றுங்க அப்படின்னு அவர் சொன்னார்னா சவுக்கு சங்கர் அவரே தான் நாளைக்கு சாவு தேடுகிறாருன்னு அர்த்தம். இப்போ செந்தில் பாலாஜி அவருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாவே உள்ள அடப்பட்டு தான் கிடக்குறாரு, இன்னும் வெளிவந்த மாதிரி தெரியல. உண்மையிலேயே அவர் பண்ண குற்றத்துக்காக தான் அவரை இவ்வளவு நேரம் வச்சிருக்காங்களா, இல்லை அதில் ஏதாவது அரசியல், அதில் ஏதாவது சூழ்ச்சி ஏதாவது? இல்லை, அரசியல்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? அதாவது இது நீதிமன்றத்தின் ஆணை, அவரை விடுவிக்கணுமா பெயிலில் விடணுமா அப்படிங்கிறத நீதிமன்றம் தான் முடிவெடுக்கணும். அரசியலுக்கும் நீதிமன்றம் ஜுடிஷியரிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? அவர் தவறு செஞ்சுருக்காரு, அவரை கைது பண்ணி அடைச்சிருக்காங்க. அவங்க 2-3 கண்டிஷன்ஸ் வச்சுருக்காங்க சார். போன தடவையே அவர் பெயில் கேட்ட பேர் அவங்க ரிஜெக்ட் பண்ணப்ப, அமைச்சராக இருக்கிறார், இவரை திரும்பி வெளியில் விட்டிங்கன்னா அதுக்கு உண்டான மெட்டீரியல் எவிடன்ஸ் எல்லாம் கலப்பார், இவர்னால அதிகாரத்தோடு இருக்கிறப்ப இவரை வச்சுட்டு நாளைக்கு நீங்கள் கஸ்டடியும் எடுத்து எங்களால் விசாரிக்க முடியல, அப்புறம் நாங்கள் அவர் கோஆப்ரேட்டும் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, அவருடைய தம்பி தான் இவருடைய எல்லா கிரிமினல் ஆக்டிவிட்டிலையும் இவர் கூட பயணிச்சு, ஆமாம், பணம் வாங்கினது எல்லாத்தையும் இவர் லஞ்சம் வாங்கியிருக்கிறாரு, லஞ்சம் வாங்கி யார்கிட்ட கொடுக்குறாரு, அவர் தம்பி கிட்ட கொடுத்து அதை வச்சு தொழில் செய்கிறாரு. அதோடைய மொத்த ஃப்ளோ, அவர் தான் பிஸ்னஸ் மேனா, அவர் தான் கோடிக்கணக்கில் பிஸ்னஸ் பண்ணுறாரு, அவர் பேரில் தான் எல்லா அசெட்ஸும் இருக்குங்கிறப்ப இப்போ அவரை கஸ்டடி எடுத்தால் தான் உண்மையிலேயே அவர்கிட்ட இப்போ இவர் சொல்கிறதும் அவர் சொல்கிறதும் ஒன்றா இருக்குதா, இல்லை அவர் இன்னும் நிறையா விஷயங்கள் சொல்கிறாரா, இல்லை மாற்று கருத்து இருக்குதாங்கிறத அவர் கஸ்டடி எடுத்தால் தான் தெரியும். அவர் இப்போ வரைக்கும் தலைவராக இருக்கார். தமிழ்நாடு காவல்துறையும் அவரை பிடிச்சி தரத்துக்கு முயற்சி செய்ய மாட்டேங்குது. நாளைக்கு எங்கே இருக்காருன்னு தெரியாமல் இருக்கிறப்ப நீங்கள் எங்களுக்கு இன்னும் அந்த கேஸோடைய விவரங்கள் இன்னும் தெளிவாகவே புரியல. இப்போ அப்படி சொன்னதுக்கப்புறம் தான், ரிஜெக்ட் ஆனதுக்கப்புறம் தான் அவங்க வந்து மந்திரி பதவியை ராஜினாமா பண்ணாங்க. மந்திரி பதவியை ராஜினாமா பண்ணதுக்கப்புறம் இப்போ கோர்ட் என்ன சொல்லுது, அவர் எம்எல்ஏவாக தானே இருக்காரு, எம்எல்ஏ மட்டும் உங்களுக்கு என்ன சாதாரண பதவியா, அதுவும் அரசாங்க பதவி தானே, அதுலேயும் அதிகாரத்துவம் இருக்குல்ல, அதை வச்சு என்ன வேணாலும் செய்ய முடியும்ல, குற்றவாளின்னு ஆயிட்டல்ல, அப்போ ராஜினாமா பண்ணிட்டு நீ நாளைக்கு தியாகின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் நீ வேணா திரும்பி போய் அந்த பதவியை எடுத்துக்க, ஆனால் அது வரைக்கும் நீ பதவியில் இருக்கக்கூடாது. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஆர் ராசாவும் கனிமொழியும் அவங்க நாளைக்கு 2G வழக்கில் மாற்றினப்ப அவர் நாளைக்கு அமைச்சர் பதவியை உடனே ராஜினாமா போட்டு திகாருக்கு போனார். அப்போ அவங்க மேலே இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் எம்பிலாம் நாளைக்கு சஸ்பெண்ட், அது வரைக்கும் எந்த அதிகாரமும் இல்லைங்கிற மாதிரி இவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க, ஒன்றும் உன் தம்பி கஸ்டடிக்கு வரணும், அவனை சரண்டர் ஆக சொல்லு, இன்னொன்று நீ எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணு, முதல்ல கோஆப்ரேட் பண்ணுங்க, பண்ணதுக்கு அப்புறமேலே விசாரணை முடிந்த பிறகு நீங்க திரும்பி பெயிலுக்கு வாங்க. இப்போ அவங்க வந்து உச்சகட்ட கடைசி படியில நிக்கிறாங்க. நம்ம பேசும்போது விஜய் அவரும் அரசியலுக்குள்ள வந்துட்டாரு இல்லையா, அவரோட பங்கு எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ரசிகர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, அது மட்டுமே நம்பி வந்தா அவர் வந்து முட்டாள சொல்றாங்க. தெரிஞ்சு சமீப காலமாக தமிழ்நாட்டில் வந்து நடிகர்களுடைய அரசியல் பயணம்ங்கிறது பெரிய அளவில் வந்து எடுபடலை மக்கள்கிட்ட.
நீங்க கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சப்பையும் அவர் தன்னை பெரிய பின்பமா மக்கள் பார்ப்பாங்கன்னு நினைச்சாங்க. இன்னைக்கு பிரச்சாரங்கள்ல தெரியலையே அப்படி. இல்ல இது உண்மை, அன்னைக்கே தெரியல, ஆரம்பிச்ச அன்னைக்கே தெரியல, இன்னைக்கு என்ன தெரியறதுக்கு. அவர் நிறைய பிரச்சாரங்கள்லயே கூட்டம் இல்லைன்னு சொல்லி ரத்தான கூட்டங்கள் நிறையாங்கிற மாதிரி அவரை வந்து ஒரு நடிகரை பார்க்கணும்னு என்ன வருவாங்களே தவிர ஓட்டு போடுறதுங்கிறது மக்கள் இன்னைக்கு கொஞ்சம் சூதானமா இருக்கிறாங்கிறப்ப விஜயோடைய அரசியல் பயணம்ங்கிறப்ப இந்த ரசிகர்கள் கண்மூடித்தனமா திரையில அவரை பார்த்துட்டு கை தட்டிக்கிட்டு அவருக்காக வாக்களிக்கிறாங்கிற மாதிரி ஒரு 1 to 1.5% ரேஷியோவில் வேணா அவருக்கு ஒரு வாக்கு சதவீதம்ங்கிறது கான்கிரீட்டாக இருக்குது. பட் அது மட்டும் ஜெயிக்க போதுமா? அப்போ மீதியெல்லாம் நாளைக்கு அவர் எப்படி உருவாக்குவார்னா அவருடைய செயல்பாடுகள், அவருடைய நடவடிக்கைகள். ரொம்ப பார்ஷான லைஃப்பில் இருக்கார். அதாவது சினிமா துறையில் உச்சகட்டத்தில் இருக்கிறவர். ஏறனா கேரவனு, கொடை பிடிக்க ஆள், ரோல்ஸ் ராய்ஸ் காரு, அது மாதிரி வந்து ஆசைப்பட்டதை சாப்பிட்றது, நிம்மதியாக நீங்கள் பொது வாழ்க்கை பேம்பரிங்காகவே இருந்துட்டாரு. இல்லை, பேம்பரிங்கோட கம்ஃபர்டபுள் கிரீமி லைஃப்பில் இருக்கார். 150 கோடி ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகரோடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பார்த்துங்க. அப்படி இருக்கிறவரை அரசியலுக்குள்ளார இறங்குறாரு அப்படிங்கிறப்ப அந்த வெயில் மழை மக்கள்கிட்ட நீ ஒருத்தர்கிட்ட கோவப்பட்டு கூட செல்ஃபி எடுக்கிறப்ப இந்த ஷார்ட் டெம்பரு ஏதாவது தட்டி விடுவார், பக்கத்தில் வரக்கூடாதுங்குவார், ஊயிங்குவார். இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா கூட கம்ப்ளீட்டாக அவங்கள ரவுண்டு பண்ணிடுவாங்க நெகட்டிவாக. இது மாதிரி பொது வாழ்க்கையில் அவர் எப்படி மக்களை சந்திக்க போகிறாரு, எந்த அளவுக்கு நாளைக்கு இணக்கமாக நடந்துக்க போகிறாரு, அவருடைய கொள்கை சித்தாந்தம் எதாவது சார்ந்து இருக்க போகுது, அவர் கூட அரசியல் ரீதியாக கூட்டணி கட்சிகளையோ இல்லை யாரை நாளைக்கு நெருக்கமாக வச்சுக்க போகிறாரு, என்ன மாதிரியான பார்வையில் அவர் அரசியலை கொண்டுட்டு போக போகிறாருன்னு பார்த்தால்தான் கண்டிப்பாக தெரியும். பட் ஆனால் இந்த முறை அவர் கட்சி ஆரம்பித்த உடனே அவர் ஆட்சியை பிடிப்பாரா அப்படின்னீங்கன்னா சத்தியமாக அதுக்கு வாய்ப்பு கிடையாது. அவர் என்ன நாளைக்கு சட்டமன்ற தேர்தலில் அவர் நிற்கக்கூடிய இடத்துல வெற்றி பெறலாமே தவிர மற்றபடி அவங்க கட்சியில் வந்து பெரும்பான்மையாக நாளைக்கு இவங்க ஆட்சி வர அளவுக்குலாம் நாளைக்கு ஜெயிக்கிறதுக்கு இல்லை. மேபி தொடரணும், ஒரு 10 வருஷமாச்சு கஷ்டப்படணும். இப்போ விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தார், முதல் முறை அவர் மட்டும் நின்று ஜெயிச்சார். அடுத்த முறை ஒரு எதிர்கட்சி தலைவராக வர அளவுக்கு 35 எம்எல்ஏகளோட வந்தாருங்கிற மாதிரி அடுத்த தடவை அவர் இன்னும் ஆக்டிவாக இருந்திருந்தா சிஎம்மாக இருந்திருப்பாருங்கிற மாதிரி படிப்படியான குரோத் கொடுக்கலாம். நீங்கள் படத்தில் வர மாதிரி ஒரே பாட்டில் நாளைக்கு சிஎம் ஆகிறது பிஎம் ஆகிறதுங்கிறது பாசிபிள். அது படத்தை வரைக்கும் தான் பார்க்க முடியும். அந்த வகையில் இப்போ வந்துட்டு இந்த சுச்சி லீக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பிரபலங்கள், சின்ன பிரபலங்கள்லேருந்து கமல்ஹாசன் அவர்களை வரைக்கும் அவங்கள பார்த்தீங்கன்னா இல்லாத பொல்லாத எல்லாரும் சொல்கிறாங்க. அதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி. இல்லாத பொல்லாத நம்ம சொல்ல முடியாது. எதனால அப்படின்னா அவங்க எல்லாத்துலேயுமே நான் இருந்தேன், பேச்சுவார்த்தை தானே சார் சொல்கிறாங்க. இல்லை எல்லாத்துலேயுமே நான் இருந்தேங்கிறாங்க. அதாவது சார் மெட்டீரியல் எவிடன்ஸ் தானே. இப்போ அவங்களும் ஐ விட்னஸ் ஆகுறாங்கல்ல, நான் சம்பவ இடத்துல இருந்தேன், நடந்ததை நான் பார்த்தேங்கிறப்ப அவங்களே எவிடன்ஸ் தான். அவங்க இன்னொரு எவிடன்ஸ் கொண்டாந்து கொடுக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கறது, நம்ம அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு பார்க்கல. அப்போ அவங்க சொல்கிறதுங்கிற, அதாவது அதை நீங்கள் இன்னொரு விஷயத்த பார்க்கணும். அவங்க நிறைய பேர் குற்றம் சாட்டுறாங்களா, அவங்க பேர் சொல்லக்கூடிய நபர்கள் யாருமே இது வரைக்கும் திரும்பி அவங்களுக்கு ரிப்ளையே கொடுக்கல. ஆமாம், யாருமே கொடுக்கவே. அப்படி இருக்கிறப்ப அது என்ன இருக்குமோ, ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியும். இப்போ நம்ம ஏதாவது பதில் பேச ஆரம்பிச்சா அவங்க இன்னும் நம்மளை பற்றி நிறையா பேசுவாங்க அப்படிங்கிறதுனால அமைதியாக இருக்காங்க. அதாவது என்னன்னா, இப்போ தேர்தல் ஓய்ந்த சமயம் அரசியல் சம்பந்தமாக எந்த தகவல்களும் இல்லைங்கிறப்ப தான் இப்போ சவுக்கு சங்கரோட சப்ஜெக்ட்டுமே பெருசாக யூடியூப் சேனல்கள் நிறையா கவர் பண்ண மறுக்கிறாங்க. சேட்டலைட் சேனலுங்கிறது அது வேற உலகம். சவுக்கு சங்கர்லாம் அவங்களுக்கு பொருட்டே கிடையாதுங்கிறப்ப இப்போ எதுவுமே பேசும் பொருளா சப்ஜெக்டுங்க கண்டென்ட் கொடுங்கடாங்கிற மாதிரி இருந்த சமயத்தில் இவங்க பேச போக அது பரபரப்பாயிருச்சு. பட் அவங்க பேசுறதுல ஒரு விஷயத்தை எல்லாரும் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். அந்த சினிமா ஃபீல்டுக்குள்ளார இன்னைக்கு கொக்கைன், ட்ரக்ஸு, போதைப் பொருளுங்கிறதுக்கு நிறைய நடிகைகள் அடிமையாக இருக்கிறாங்க. அவங்களோட கொண்டாடுற பார்ட்டிகளில் இது சகஜமாக பயன்படுத்தப்படுதுங்கிறத நம்ம எனக்கே இப்போ சினிமா ஃபீல்டில் நிறையா நடிகர்களை தெரியும். நான் அவங்களுடைய பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ் வீட்டுக்கெல்லாம் போகிறப்ப நான் கண் கூட நான் பார்த்துருக்கேன். நம்ம சும்மா அப்படி உட்காந்துருப்போம், நம்ம ட்ரிங்க் சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். பொண்ணுங்க சினிமா ஃபீல்டு ஆக்ட்ரஸுங்களே சும்மா வருதுங்க, அதுங்க பாட்டுக்கு ஒரு கிளாஸில் போட்டு பவுடரை தேய்ச்சிட்டு அதுங்க பாட்டு மூக்கில் வச்சு இழுத்துட்டு அடுத்த நேரடியாகவே விட்னஸ் பண்ணியிருக்கீங்க. எல்லா பார்ட்டிலையும் நடக்குது சார். நீங்கள் சென்னையில் இருக்கக்கூடிய சாதாரண பப்புகளுக்கு போங்க, அங்கே நாளைக்கு நீங்கள் கண் கூட பார்க்கலாம். இங்கே சென்னையிலாம் நாளைக்கு டி பார்ட்டினே வெளிப்படையாகவே நடத்துகிறாங்க. ட்ரக்ஸு மட்டும்தான் அந்த பார்ட்டியில். இன்னைக்கு சரக்கு அடிக்கிறதுங்கிறது எல்லாத்துக்கிட்டையும் குறைஞ்சிருச்சு. ஏன்னா இது அடிக்கிறாங்க, அவங்களுக்கு அது போதுமானதாக இருக்குது. ஒரு தடவை அடித்தா அது நாளைக்கு 4 நாள் 5 நாள் நிற்கிற அளவுக்கு நாளைக்கு அடிக்கிறப்ப அது அவங்களுக்கு வேணா கூட திரும்பி ஏற்றிக்கிட்டு லெவல் இறங்க போடுறது, ஆடுறது, திரும்பி வர்றது, திரும்பி இழுக்கிறது. குடும்ப குத்துவேலைக்கெல்லாம் படத்தோட எல்லாம் அதெல்லாம் அப்படியே தான் இருக்குது. நான் தான் சொல்றேன்ல, திமுக ஆட்சிக்கு வந்து செஞ்ச மிகப்பெரிய சாதனை என்ன அப்படின்னா FL2 லைசன்ஸ், FL3 லைசன்ஸ்ன்னு இருக்குது. அதாவது 24 மணி பப்பு மாதிரி சரக்கு ஓட்டுறது. இது வரைக்கும் 12 பார் தான் இருந்துச்சு சென்னையில். இவங்க டிஎம்கே வந்து அந்த 3 வருஷத்தில் 200 பாருக்கு லைசன்ஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. சந்து பொந்துலலாம் பப்பு, சந்து பொந்துலலாம் பாரு, அங்கங்கே 5-6 பிள்ளைங்க அங்கங்கே நின்றுக்கிட்டு நாளைக்கு இங்கே சென்னையே வந்து பாம்பே மாதிரி மாறினதுக்கு காரணம் இவங்க தான்.
இதுல இந்த போதைப் பொருளுங்கிறதுக்கு நாளைக்கு சகஜமா இருக்குது, எல்லாத்துக்கிட்டையும் பழக்கமா இருக்கு. இப்போ இதே ஜாஃபர் சாதி கமலஹாசனோட எடுத்த புகைப்படம் வெளில வந்தப்போ இவர் கமலஹாசன் ஏதோ ரொம்ப தியாகி மாதிரி எனக்கு அவர் யாருன்னே தெரியாது அப்படின்னாரு. அப்போ நாளைக்கு உன்னோடய நடத்துகிற எல்லா பார்ட்டிலையுமே இந்த விஷயங்கிறது இருக்குது. இன்னொன்று நீங்கள் ஒரு சாதாரணமாக சொல்லுங்களேன், அழகிரியோடைய மகன் தயாநிதி அழகிரியோடைய ரிசப்ஷனுக்கு நான் பாட்டு போட போயிருந்தேன், கங்கை அமரன் நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன், அன்றைக்கி நாள் முழுக்க இருந்தேங்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல நாங்கள் எல்லாம் ட்ரிங்க்ஸ் இருந்துச்சு, ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டோன்னு மட்டும்தான் சொல்கிறாங்களே தவிர அங்கே போதைப் பொருள் இருந்துச்சுன்னு சொல்ல. அப்படி எக்ஸ்ட்ராஜுரேட் பண்ணுறவங்க, கதை கட்டுறவங்களாம் இருந்தால் எல்லாத்தையும் தானே அப்படி சொல்லணும். அவங்க அப்படி சொல்லலை. அவங்களோட கணவரை பற்றி சொல்கிறாங்க, மற்ற நடிகர்களை பற்றி சொல்கிறாங்க, அவங்க இருந்த இடத்துல நடந்ததை தான் சொல்கிறாங்களே தவிர. இப்போ விஜய் வந்து அரசியல் இவ்வளோ நாள் சார், நீங்கள் சினிமா ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் உங்க மேலே எவ்வளோ விமர்சனம் வந்தாலும் சரி, நீங்கள் நடிகர் நாளைக்கு திரும்பி போய் நீங்கள் இன்னொரு படம் ஹிட்டு கொடுத்தீங்கன்னா நாளைக்கு காசை கொடுத்துட்டு வந்து அவன் படத்தை பார்த்துட்டு கை தட்டிட்டு போயிடும். உங்கள் தனிப்பட்ட முறையான வாழ்க்கையை நீ புருஷ பொண்டாட்டியோட வாழ்றியா வாழலையா, நீ குடிச்சுட்டு ரோட்டில் உருண்டு கிடக்குறியா இல்லையா, நீங்கள் உண்மையிலேயே அதிக விமர்சனங்களுக்கு ரொம்ப மோசமாக பேர் போனது த்ரிஷா தான். நிறையா இன்சிடென்ட்ஸ் நானே பார்த்துருக்கேன், நான் கேள்விப்பட்டிருக்கேன், பத்திரிகைகளில் பார்த்துருக்கேன், கண் கூட நான் அட்டன் பண்ண பார்ட்டிஸ் எல்லாம் அதை அடித்த கூட்டத்தெல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் நாளைக்கு எவனாவது அதை நாளைக்கு திரும்பி கேட்டான்னு சொல்லுவானா, திரும்பி அந்த பொம்பளை வந்துச்சுன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அலைவான், படத்தில் நடிச்சுன்னா நல்லா இருக்குங்க. இது வந்து செலிபிரிட்டி லைஃப். பட் பொதுவில் வாழ்க்கைக்கு வரப்போ உங்களுடைய ஒரு விஷயமும் கேள்விக்குறியாக்கப்படும்ங்கிறப்ப, இப்போ அரசியல் கட்சி ஆரம்பித்து விஜய் அரசியலுக்கு வர சமயத்தில் அவரும் போதை படத்துக்கு உள்ளானவர். அவருடைய வீட்டு நிகழ்ச்சி எல்லாம் விருந்துகளில் கூட போதைப் பொருட்கள் நாளைக்கு வந்து பயன்படுத்தப்படுதுங்கிறது, அந்த மாதிரியான அலிகேஷன்ஸ்லாம் நாளைக்கு அது எவிடென்ட்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு வீடியோ வருது அப்படின்னா அவருடைய டோட்டல் அரசியல் லைஃப், பொலிட்டிக்கல் லைஃப். ஏன்னா நீங்கள் அரசியலுக்குள்ளார வந்ததுக்கப்புறம் சினிமா ஃபீல்ட் லைஃப் பார்த்துக்கும். நீங்கள் வெறும் சினிமாவோட இருந்தீங்கன்னா வேற. நீங்கள் சரத்குமார், நெப்போலியன் எல்லாமே பார்த்தீங்கன்னா சினிமாவில் நல்லா நடிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க, அரசியலுக்கு வந்திருப்பாங்க, இங்கே அடிபட்டா அங்கேயும் அடிபடும். ஸோ அது மாதிரி வந்து விஜய் வந்து ஒரு ரிஸ்கான ஃபேக்டரில் தான் இருக்கார். சுச்சி சொல்கிற மாதிரி அதை எனக்கு என்னமோ அவங்க எக்ஸ்ட்ராஜுரேட் பண்ணி சொல்கிற மாதிரி தெரியல. அவங்க பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அதில் அவங்களுக்கு என்ன இருக்குது பிரயோஜனம். நாளைக்கு இவங்க போதைப் பொருள் சம்மந்தப்பட்டிருக்காங்க சார், நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை, உங்களோட ஒத்த முடியை கொடுத்தா போதும், அதை லேப் டெஸ்டிங் கொடுத்தா நீங்கள் போதைப் பொருள் எடுக்கிறீங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். எவனாவது அவங்க விமர்சனம் பண்ணுறவங்க யாராவது ஒருத்தவங்க நான் அந்த மாதிரி டெஸ்ட்டுக்கு வரேன் அப்பெல்லாம் நான் செய்யல சொல்லட்டுமே. அப்போ நாளைக்கு இவங்க செய்கிற தப்புன்னு நம்ம சொல்லலாம். ஒரு டிஃபர்மேஷன் கேஸ் போடலாமே, என்னை பற்றி அவதூறாக பேசுகிறாங்கன்னு. இவங்க சினிமாக்காரங்களுக்கு வேலையாக தானே சும்மாவே டிஃபர்மேஷன் அனுப்புவாங்க, அனுப்ப வேண்டியது தானே. எனக்கு அந்த மாதிரி அவங்க பேசுறது பொய் மாதிரி தெரியல. தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் அதிகரிச்சிருக்கு, சினிமா துறை சார்ந்தவர்கள் தொடர்ச்சியான பழக்கத்தில் இருக்காங்க, இளைஞர்கள் மத்தியில் அது சகஜமாக கிடைக்கிது. இன்னைக்கு இளைஞர்களோட வாழ்க்கையை திமுக ஆட்சி வந்து சீர்கட்டு கொண்டு போய் நிப்பாட்டிருக்குங்கிறது நிஜம்தான். அந்த வகையில் ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயம் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அண்ட் உங்கள் ஸ்பேஸ் எவ்வளோ நம்மளுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மீண்டும் வேறு ஒரு அரசியல் பிரபலத்தோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, it's bye from Krishna.